போர் நிறுத்த நீடிப்பு தொடருமா? தொடர்ந்தும் ஆதிக்க நாடாக மாறிக்கொண்டிருக்கும் சீனா ஈரானுடைய பதிலடி எவ்வாறு இருக்கப்போகிறது? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற சூழ்நிலையில் போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருந்தன. ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒரு பதற்றத்தை குறைத்திருந்தன தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய சில ஊடக வெளியீடுகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை போர் சூழலில் ஏற்படுத்தாது என்கின்ற விடயத்தை தான் மேலும் சொல்லியிருக்கின்றது. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஈரானுடைய கப்பல்கள் முற்றுகையிடப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயத்திலிருந்து ஈரான் தொடர்ந்தும் சொல்ற விடயம் என்றால், இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் அமெரிக்காவை நம்புவதற்கு தயாராக இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் தொடர்ந்துமே முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான இந்த தற்காலிக தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தியிருந்தாலும், ஒரு போர் நிறுத்தத்தை நாங்கள் நீடிக்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த கடற்படை முற்றுகையை நாங்கள் கைவிட மாட்டோம் என்கிற விடயத்தை பேசியிருந்தார். ஆகவே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இது ஒரு போர் நிறுத்தத்திற்கு எதிரான செயல்பாடு, தொடர்ந்தும் இந்த செயல்பாடுகளை தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இரண்டு நாடுகளும் இந்த போர் நிறுத்தம் என்கின்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு முன்னகர்ந்து செயல்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இந்த மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகளையும் சர்வதேச நாடுகளையும் சமாளிப்பதற்காகவும் ஓரளவு பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றலாம் என்கின்ற ஒரு நடவடிக்கையிலையும் தங்களுடைய அடிப்படையில் இருந்து மட்டும் யோசிக்கின்றார்களே தவிர ஒரு நீடித்த போர் நிறுத்தத்தை அல்லது போரை உடனடியாக நிறுத்தி விடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தயாராக இல்லை என்கின்ற விடயம்தான் தொடர்ந்தும் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானுடைய நிலைமைகளை பற்றி யோசிக்கின்ற பொழுது ஈரானுடைய இந்த இணையதள முடக்கம் தொடர்ந்தும் நீடிக்கிறதால மிகப்பெரிய அளவிலான வணிக தாக்கங்களை ஈரான் எதிர்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1300 பள்ளிகள் ஈரானில் சேதமடைந்திருக்கின்றன. கல்வி செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் முடங்கியிருக்கின்றது. ஒரு பக்கத்தில் இந்த பொருளாதார ரீதியான முடங்கல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை ஈரான், லெபனான், காசா போன்ற 3 நாடுகளும் தொடர்ந்து சந்தித்த வண்ணமே இருக்கின்றன. அதே நேரத்தில் மீண்டும் அவர்களால் முன்னேற முடியாத அளவுக்கான ஒரு கல்வி செயற்பாட்டு முடக்கம் ஈரானில் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலால் இந்த பள்ளிகள் சேதமடைந்தது மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எரிபொருளுடைய விலை உயர்வால் இந்தியா மற்றும் 3ஆம் உலக வலய நாடுகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படியான விடயங்கள் ஒரு பக்கத்தில் வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தீவிர முயற்சி எடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடான முயற்சியாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் காசாவினுடைய சுகாதார பிரச்சனைகளால் பிறப்பிலேயே குறைபாடுகளோடு பிறக்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்வடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட கருவிலேயே இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 140% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 457 குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்திருக்கின்றன. இப்படியாக நிறைய சுகாதார சீர்கேடுகள் மற்றும் சுகாதாரம் சார்ந்த வீழ்ச்சியை தொடர்ந்தும் காசா சந்தித்து வருகின்றது. ஏற்கனவே இந்த பட்டினி சாவுகள் காசாவில் அதிகரித்து வருகின்றன. இந்த போர் நிறுத்தம், இந்த தாக்குதல்களை குறைக்கணும் என்று கூறியிருந்தாலும் கூட இஸ்ரேல் அதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுதும் கூட அமெரிக்காவில் இந்த லெபனானுடைய தாக்குதலை குறைக்கணும், மேற்கு லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விடயத்தில் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை கூட எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த தாக்குதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒரு பேச்சுவார்த்தை எட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதை இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஏற்கும் என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சுகாதார சிக்கல்களை இப்போ காசா சந்தித்து வருகின்றது.
இந்த சிக்கல்கள் லெபனான்லையும் இனி தொடரும், ஈரான்லையும் தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான ஊட்டச்சத்தின்மை, கடுமையான பசி, சுகாதார சேவைகள் முடக்கம், நெரிசலான வாழ்க்கை சூழல், ஒரு மாசுபட்ட குடிநீரை தொடர்ந்துமே பயன்படுத்துதல், வெடிகுண்டு தாக்குதலால் ஏற்பட்ட அலட்சி போன்ற பல விடயங்கள் காசாவில் தொடர்ந்தும் சுகாதார பிரச்சனைகளாக இருக்கின்றது. சர்வதேச நாடுகள் கண்காணிக்கின்றவா என்றால் அது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கின்றது. வெறுமனே காசாவினுடைய இந்த தாக்குதல்கள் பற்றி பேசுகிறார்கள், அதை நிறுத்த வேண்டும் என்று பேசுகின்றார்கள். தொடர்ந்தும் இந்த சுகாதார சிக்கல்களை மையப்படுத்தி சர்வதேச நாடுகளோட அழுத்தம் கொடுக்குதாண்டா அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. இது தொடர்ந்துமே லெபனானிலையும் ஈரானிலையும் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இஸ்ரேலில் கூட இதற்குரிய ஆரம்ப கட்ட விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலும் கூட ஒரு சுகாதார ரீதியால் கொஞ்சம் பின்னடைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கேக்க சீனா ஒரு ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு அமைதியான ஒரு அழைப்பு, கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், போர் சூழல் எங்களுக்கு தேவையற்ற ஒன்று, குறிப்பாக நாங்கள் பார்க்கிறது எங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை மட்டும்தான், தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு என்பதுதான் எங்களுக்கு தற்போது தேவை என்கின்ற ஒரு விடயத்தை சீனா ஏற்று நடக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு ராஜதந்திர ரீதியாக தாங்கள் வெள்ளாதிக்க நாடுகளாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் சீனா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த போர் தேவைப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. வெளியில இருந்து போர் நிறுத்தத்தை ஆதரிக்கின்றோம் என்று கூறியிருந்தாலும் கூட சீனாவுக்கான தங்களுடைய ஆதரவு கருத்தை, சீனா ஈரானுக்குரிய தங்களுடைய ஆதரவு கருத்தை தொடர்ந்து நீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த போரை ஆதரிக்கின்ற ஒரு மனப்பான்மையில இருந்து கொண்டு வெளியில அமைதிக்கான நாடுகள் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்புற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் நான் போரில் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றேன் என்கிற விடயத்தை ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சீனா என்ன விடயத்தை செய்கின்றது என்றால், எங்களுக்கு போர் தேவையில்லை, எங்களுக்கு தேவையானது இந்த தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு தான் என்கின்ற விடயத்தை எதேர்ச்சியாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது சீனாவினுடைய நிலைப்பாடு ராஜதந்திர ரீதியாக தங்களை வெள்ளாதிக்க நாடாக நிறுவிக்கொள்ளுதல் என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார எழுச்சியை எங்களுடைய நாடு பெற்றுக்கொள்ளும் இந்த போரினால என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் தொடங்கியிருந்தார். அணு சம்பந்தப்பட்ட விடயங்களை மையமாக வச்சு போர் தொடங்கியிருந்தாலும் கூட ஈரானுடைய வளச்சுரண்டல் என்பதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம். வளச்சுரண்டலால் தங்களுடைய நாடுகளை வளர்த்து கொள்கின்ற ஒரு மனோபாவத்தை தான் அமெரிக்கா இருந்தது. ஆனாலும் அந்த மனநிலை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. இந்த போர் தொடர்ந்தும் நீடிக்கும் என்கின்ற ஒரு மனநிலையில் அமெரிக்கா கூட இருக்கவில்லை. ஆகவே இது ஒரு பொருளாதார பின்னடைவாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. இந்த பொருளாதார பின்னடைவு என்பது மிக பெரிய அளவிலான பொருளாதார சுமைகளை அமெரிக்கா மேலே ஏற்படுத்தி இருக்கின்றது. போர் சூழலால் செனட்டர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த முறை அவர் தப்பிக்க முடியாது என்று சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான பல விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு அதிபர்களுமே ஒரு நாட்டின் இந்த உலக வெள்ளாதிக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய வெள்ளாதிக்கத்தை அல்லது வெள்ளாதிக்க நாடுகளாக தங்களை காட்டிக்கொள்கின்ற நாட்டினுடைய தலைவர்களுடைய நிலைமை கூட அந்த நாட்டிலேயே கொஞ்சம் மோசமாக மாறி இருக்கின்ற சூழல். இதற்கு பிரதான காரணம் பொருளாதார சுமைகளை அதிகமாக அந்தந்த நாடுகளுக்கு கொடுத்தது என்று தான் சொல்லணும். இந்த பாணியில இருந்து கொஞ்சம் விலகி ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய நாடுகளை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு நடவடிக்கையில தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. அதுலேயும் ரஷ்யாவிட சீனா இப்போ கொஞ்சம் பொருளாதாரத்தில் தங்களை முன்னேற்றிக் கொள்ளுதல் என்கின்ற அடிப்படையில் தான் பேசிக்கொண்டிருந்தேன். ஹோர்முஸ் நீரிணையை கூட முழுமையாக திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சீனா தற்போது பெற முன்வைத்து வருகின்றது. என்னதான் சீனாவினுடைய ஒரு சில கப்பல்களை ஈரான் அனுமதித்திருந்தாலும் கூட முழுமையாக கப்பல்களை அனுமதிக்கணும் என்கின்ற ஒரு விடயத்தில் சீனா உறுதியாக இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா அது நாட்டினுடைய 90% பொருளாதாரம், தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரமாக இருக்கட்டும், உணவு சார்ந்த பொருளாதாரமாக இருக்கட்டும், எரிபொருள் நம்பித்தான் இருக்குது சீனாவில். ஆகவே இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் சீனா இப்பொழுது மும்முரமாக இருக்கிறது. ஆகவே சீனாவினுடைய ஒரு நிலைப்பாடு தங்களை உலக வெள்ளாதிக்க நாடாக மாற்றிக்கொள்வது,
தங்களை என்று சொல்கின்ற பொழுது தங்களை மட்டும், சீனாவை மட்டும் இந்த உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு தான் இப்பொழுது சீனா செயல்பட்டு வருகின்றது என்றே சொல்லலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.